குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவர் எப்படி வர்றாரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து இங்கே புன்னைபாலு அண்ட் கோ, அதன் பிறகு வந்து அஞ்சலை, அப்புறம் வந்து பொற்கொடி, அப்புறம் பொற்கொடி முடிச்சோன்னே ஹரிஹரன் முடிச்சோன்னே சிசிங் ராஜா தனியாக டீம் வச்சுருக்காரு. எங்கள் தாம்பரத்தில் கிட்டத்தட்ட 39-40 பேரை வந்து கையில் வச்சுருக்காரு. தாம்பரத்தில் இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி 397னா மிரட்டி பணம் பழித்தல், 506 Part 2 அப்படின்னா கொலை செய்வன் மிரட்டுறது, ரெட் வித் 25A ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னா 25(1). இவர் வந்து துப்பாக்கியை எப்போவுமே கையில் வச்சுருந்துருக்காரு. கூலிப்படை கொலை நடப்பதும், எதிரியை கைது செய்தால் கூட அடுத்த மாதம் இன்னொரு கூலிப்படை கொலை செய்வதும், அதுக்கு போய் உடனே வந்து காவல்துறைக்கே ஃபோன் பண்ணி அந்த ஊர் எம்எல்ஏவுக்கு அல்லது மாவட்ட செயலாளர் மூலமாக ஒரு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு 6 பேரை ஆஜர்படுத்துகிறோம், நீங்கள் வந்து வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜா வந்து நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அத்தனை பேருமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வழக்கு. இதில் காவல்துறை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதைத்தான் நான் ஆளுமைன்னு சொல்கிறேன். அந்த ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுமே வந்து சட்டம் ஒழுங்கு கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுகிறதா, ஆட்சி நடக்கிறதா, இன்டெலிஜென்ஸ் வந்து 200% ஃபெயிலியர் போன்ற பல்வேறு கேள்விகளை அரசை நோக்கி எழுப்பி கொண்டிருந்த ஒரு நிலைப்பாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் எத்தனையோ முறை அதிகாரத்தில் உள்ள டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் செக்ரட்டரி மற்றும் மாவட்ட மாநில காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையுமே அழைத்து பல்வேறு குற்ற கூட்டங்கள் நடத்திய போதும், ரெவ்யூ மீட்டிங்காக வேலூர், கடலூர், திருச்சி போன்ற இடங்களில் போய் முதலமைச்சர் கேட்டுக்கொண்ட போதிலும் அந்த வழக்குகள், அந்த போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கூலிப்படை கொலை, இது ரெண்டும் வந்து குறைந்தபாடில்லை அப்படின்னு அரசாங்கத்தையே வந்து ஒரு சூனியம் பிடித்த போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் திரு அருண் அவர்களை சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கும் போதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுங்க, நாங்கள் இவைகளை வந்து நிறுத்தி காட்டுகிறோம் அப்படின்னு திரு அருண் அவர்கள் முதல்வரை கேட்டுக்கொண்டதாக கூட இப்பொழுது தகவல்கள் நமக்கு வருகிறது. அதே சமயத்தில் முதல்வரும் கூட எனக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இத்தனை பேருடைய வாயையும் அடைத்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு சிறந்த முறையில் செயல்படுகிறது என்பதை இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்ற நீண்ட நெடிய யோசனைக்கு பிறகு திரு அருண் அவர்களை சென்னை மாநகர காவல்துறை ஆணையராகவும், திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களை தமிழ்நாடு மாநில சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாகவும் பதவி நியமித்தார். அப்படி நியமனம் செய்த பொழுது தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருந்த ராமர் பாண்டியர் கொலை வழக்கு, முத்துமனோ கொலை வழக்கு, தீபக் ராஜா கொலை வழக்கு, இது போன்ற கண்ணபிரான் கொலை வழக்கு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து கூலிப்படை கொலை நடப்பதும், எதிரியை கைது செய்தால் கூட அடுத்த மாதம் இன்னொரு கூலிப்படை கொலை செய்வதும், அதுக்கு போய் உடனே வந்து காவல்துறைக்கே ஃபோன் பண்ணி அந்த ஊர் எம்எல்ஏவுக்கு அல்லது மாவட்ட செயலாளர் மூலமாக ஒரு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு 6 பேரை ஆஜர்படுத்துகிறோம், நீங்கள் வந்து திண்டுக்கல் ஆஜர்படுத்துகிறோம், இல்லை வத்தலக்குண்டில் ஆஜர்படுத்துகிறோம், உங்கள் கேஸுக்காக நீங்கள் அவங்கள 6 பேரை எடுத்துக்கங்க, அப்படியெல்லாம் வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லுற அளவுக்கு இந்த ரவுடிகளுடைய அராஜகம், அவங்களுடைய ஆதிக்கம், அவருடைய பெருக்கெடுத்து போயிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரே ஒரு வழக்கு விசாரணையிலே வந்து அத்தனை பேர் வாயையும் மூட வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழக்கு. இந்த ஒரே ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. 2 பேருக்கு வாயை திறக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் பக்கம் போல, ஏன் திமுக பக்கம் போல, நேராக போயிட்டு வழக்கு விசாரணை நேராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக கைது செய்யப்பட்ட, பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கல் எடுத்து போட்டால் காவல்துறை 2 கல் எடுத்து வைக்குது.
எப்படி எடுத்து வைக்குது? இந்த வழக்கில் 26 முடிஞ்சு 27, 28 தேடிட்டு இருக்கிற பொழுது 26, 27 வந்து யார் சேர்றா? அப்பு என்கின்ற ஒரு நபர் வந்தார். அவ யாரானா சம்போ செந்தில், சிசிங் ராஜா மற்றும் மொட்டை கிருஷ்ணன் அத்தனை பேருக்கும் நண்பராக இருந்த ஒரு நபர். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கைது செய்யல, டெல்லியில் கைது பண்ணுறாங்க. டெல்லியில் கைது பண்ணி என்னங்க அந்த அப்புவை வந்து கொண்டு வந்தால் அவர் பேர் அப்புன்னா புதூர் அப்புன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் பேர் அப்பு என்கின்ற புதூர் அப்பு. அந்த புதூர் அப்பு என்ன செஞ்சுருக்காருன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நம்ம பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு 3 பேர் கைது செஞ்சாங்க. அவங்க 3 பேரும் நாங்கள் வந்து சம்போ செந்தில் சொன்ன இடத்துல இருந்து வெடிகுண்டுகளை வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து பொற்கொடி அஞ்சலி அக்கா டீம்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறான். அப்போ வாங்கிட்டு வந்தது என்றால் அதை கொடுத்து அனுப்பியது யார் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல வந்து அப்பு என்கின்ற புதூர் அப்பு. இப்போ வெடிகுண்டு வந்து பெரிய சப்ளையரு. இப்போ புதூர் அப்படிங்கிறது வந்து இந்த அப்புடைய சொந்த ஊர் வந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவர். இவர் வந்து அந்த ஊர்லேருந்து வெடிகுண்டுகளை கொண்டு வந்து சேஃபர் சைடில் சம்போ செந்தில் சொல்கிற ஆட்கள்கிட்ட எவ்வளோ வெடிகுண்டு அந்த இடத்துக்கு தேவைப்படுமோ அத்தனையும் சப்ளை பண்ணுறவர் அப்படின்னு தகவல்கள் வருது. ஸோ அவரை வந்து டெல்லியில் போய் கைது பண்ணி கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து இந்த வெடிகுண்டுகள் நான் தான் சொன்னேன், போன வாரத்தில் சொன்னேன், தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி தொழிற்சாலையும் வெடிகுண்டு தொழிற்சாலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அங்கே வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய முகாம். என்னங்க 2-3 மந்திரிகள், 2-3 எம்பிகள், எம்எல்ஏக்கள், முக்கிய அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் தான் வந்து திரு அப்பாவு அவர்கள் கோலையெல்லாம் நடந்து தான் இருக்கும். தேவையில்லாமல் அவர் சொன்னார். அவர் மேலையெல்லாம் எனக்கு ரொம்ப உயர்ந்த மரியாதை உண்டு. திரு அப்பாவு அவர்கள், அவரும் அந்த சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி, இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், இல்லை தலைமை பேசட்டும்னு விட்டுறணும். இவங்ககிட்டலாம் பேட்டி கேட்டால் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி அரசியலை பற்றி என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடணும். தேவையில்லாமல் கொலையெல்லாம் நடந்து தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி முதல்வரும் திரு அருண் அவர்களும் திரு டேவிட்சன் தேவதாசும் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால இந்த அரசினுடைய மரியாதை ஓரிப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த கோட்டை நோக்கி குரல் எழுப்பிய அத்தனை லீடர்களையுமே வந்து அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தராக வந்து கள்ள மௌனத்தில் விசாரணை ஒரு நேர்கோட்டில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது நண்பர்கள் வழியாகவோ வந்து அரசியல் நோக்கி கொஞ்சம் தூது அனுப்புகிற மாதிரி தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் ஏன் வந்து இதில் தலையிடலைன்னா இந்த விசாரணை வந்து நேர்கோட்டில் போயிட்டு இருக்குது என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னார். இதில் சிலர் வந்து அவரை நோக்கி ஏன் போகல, இவரை நோக்கி ஏன் போகல அப்படின்லாம் வந்து பேசினா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தகவல், இந்த இப்போ வந்து டெல்லிக்கு திருச்சிக்கு செக்ரட்டரியேட்டுக்கெல்லாம் மனு அனுப்பினேன் அப்படி சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு சென்சேஷனல் மர்டர் கேஸ். இந்த மர்டர் கேஸுக்கு 10 டீம் போட்டிருக்காங்க. கமிஷனருடைய நேரடி மேற்பார்வை, கமிஷனர் வந்து அடிக்கடி வந்து முதல்வர்கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை, டெய்லி நடக்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கான அனுமதியும் பெற்றுக்கொண்டு அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேரும் தயவு செஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு கான்ஃபிடென்ஷியலாக யாருக்காவது லிங்க் இருக்கிறதா உங்களுக்கு தகவல் இருக்குமானால், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்றெல்லாம் வாய் புளித்ததுக்காக புளித்தது என்று கருதி கொள்வதா இல்லை மாங்காய் புளித்தது என்று கருதி கொள்வதா அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அதனால் வந்து அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது. இப்படி வந்து இந்தாபாங்க, இவர் தான் வெடிகுண்டு வாங்கினார், இவர் தான் துப்பாக்கி சப்ளை பண்ணார், இவர் தான் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து நான் சொல்கிறேன், அப்பு என்கின்ற புதூர் அப்பு தான் வந்து குண்டு கொடுத்தாரு, வெடிகுண்டு கொடுத்தாரு அப்படின்னு காவல்துறை சொல்லுதில்ல, அதை கேளுங்க. இந்த மாதிரி தகவல் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து சிசிங் ராஜா என்கிறவரை அவர் வந்து ஆந்திராவில் தனிப்படை வந்து போலீஸார் வந்து விசாரணை இருக்க போது ஆந்திர மாநிலம் கடப்பா, அவர் பாருங்கள் ராஜமுந்திரியில் தங்குறாரு, கடப்பாவில் தங்குறாரு, விசாகப்பட்டினத்தில் தங்குறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அத்தனை ஊர்லேயும் வந்து தங்குற அளவுக்கு அவர் வந்து ஒரு தகுதி படுத்தவர். நம்ம வந்து பேச வந்து சிசிங் ராஜாவை, இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் வந்து முன்னுரை தான். என்னங்க இப்போ தான் சிசி ராஜா பக்கமே வர்றோம். இப்போ அருண் அவர்கள் என்ன செய்கிறார், இந்த வழக்கில் 10 டீமை போட்டிருக்காரு, ஒழுங்காக விசாரணை பண்ணிகிட்ருக்காரு. எதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுமோ அதை பண்ணுறாங்க.
நம்ம நினச்சோம் 26க்கு மேலே அப்படியே சுணங்கி போச்சு, நின்று போச்சு அப்படின்னு. அவன் விசாரணையை வந்து கான்ஃபிடென்ஷியலாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய வெடிகுண்டு கூட்டத்தவே வந்து சப்ளை பண்ணிவிட்டு வந்துங்க பெரிய ஆர்கனைஸ் மர்டர் பண்ணிவிட்டு டெல்லியில் போய் பதுங்குறான். இவர் சிசிங் ராஜா எங்கே போய் தங்குறாரு? கடப்பாவில் போய் பதுங்குறாரு. அவர் எங்கே தங்குறாரு? நேபாளில் தங்குறாரு. அப்போ இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த கூலி கொலையாளர்கள், இப்போ ராமஜெயம் கொலை வழக்குலையும் அவர் ஜெயக்குமார் கொலை வழக்குலையும் இந்த உள்ளூரில் இருக்கிற கூட்டத்தவே பிடிச்சி கொண்டாந்து விசாரிச்சிருப்பார். சிடி மணியை கூட கூட்டிகிட்டு போயிட்டு ராமஜெயம் கொலை வழக்கில் ஒரு வாரம் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. இந்த உள்ளூருக்குள்ளே இருப்பானுங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விசாரணை வளையத்தில் அறிவியல் அடிப்படை, தொடர்புகளின் அடிப்படையில் இவனெல்லாம் வந்து கடப்பாவில் தங்குறான், நேபாளில் தங்குறான், இவன் வந்து தாய்லாந்துக்கு போகிறான், சிங்கப்பூருக்கு போகிறான். இப்போ இவருக்கு பார்த்தீங்களா, சிசிங் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு ஆந்திரா மட்டுமல்ல மலேசியாவில் தொடர்பு இருக்குது. இந்த புதூர் அப்பு தேவையான அத்தனை வெடிகுண்டுகளையும் வந்து சப்ளை பண்ணிட்டு யார் கோடம்பாக்கத்துலேருந்து வந்த அந்த 3 பசங்க வழியாக சப்ளை பண்ணிவிட்டு மீதி குண்டுகளை கொண்டு போயிட்டு தூத்துக்குடியில் திருப்பி கொடுத்துட்டு மீதி ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு திருச்செந்தூரில் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அங்கேருந்து திருப்பி வந்து பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு இந்த அப்பு நேராக வந்து டெல்லியில் போய் தங்குறாரு, நொய்டாவில் தங்குறாரு. சம்பவ செந்தில் வந்து ஏற்கனவே டெல்லி நொய்டாவில் தங்கியிருந்தாரு, அப்புவும் போய் அங்கே தான் தங்கியிருந்தாரு. அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹைடிங் பிளேஸு டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? முதன்முறையாக வந்து ஒரு குற்ற வழக்கில், ஒரு கூலிப்படை கொலை வழக்கில் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் போய் தங்கிடுவாங்க அப்படிங்கிறத வெளிச்சத்து கொண்டு வந்தது யார்? திரு அருண் அவர்கள். நேற்று தினம் வந்து இந்த வழக்கில் குற்றவாளியாய் கருதப்படுகின்ற சிசிங் ராஜா மற்றும் சிடி மணியில் இந்த குற்றவாளியா இருந்திருக்கலாமா, இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிறத வந்து சிடி மணியை பார்க்கும்போது நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இவரை மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 294B 341 323 427 397 and 506 Part 2 ரெட் வித் 25(1A) ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா 397னா மிரட்டி பணம் பழித்தல், 506 Part 2 அப்படின்னா கொலை செய்வன் மிரட்டுறது, ரெட் வித் 25(A) ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னா 25(1). இவர் வந்து துப்பாக்கியை எப்போவுமே கையில் வச்சுருந்துருக்காரு. இந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ணும்போது வயது 49. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட வயது 53 வயது உடைய ராஜா என்கின்ற சிசிங் ராஜா. அவர் வந்து அவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா நரசிம்மன். அப்பா பேர் நரசிம்மன், அம்மா பேர் அங்கம்மா. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இவங்க வந்து குடியிருந்துட்டு அங்கே வந்து ஸ்கூலிங் முடித்தோடனே சென்னை கிழக்கு தாம்பரத்துக்கு போய் குடியிருந்து ஏதாவது வேலை தேடி பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்த குடும்பம். இவர் மேலே 33 வழக்குகள் இருக்குது. இவர் வந்து சிசிங் ராஜாங்கிற பேர் ராஜான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த +2 முடித்தோடனே இங்கே தாம்பரத்துக்கு வேலை வந்தார் பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த கார் ஃபைனான்ஸு, மோட்டர் சைக்கிள் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, லாரி ஃபினான்ஸ், இந்த 3 இடத்துலையும் வந்து ஃபினான்ஸ் வாங்கினவங்க ஃபினான்ஸ் கட்ட மாட்டாங்க. அந்த பணத்தை சீஸ் பண்ணி, அதாவது பணத்தை வந்து கட்டாதவங்க வண்டியை கட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த வாரம் ஓட்டிட்டு கொடுத்துட்றேங்க, இந்த வண்டி ஓட்டினா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் லோன் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து இவனை செய்வான், எனக்கு வட்டியோடு சேர்ந்து முதல்ல கட்டினேன். அப்போ அவன் கடன் மேலே கடன் வாங்கி வேறு இடத்துல வாங்கி வட்டியை கட்டினாதான் வண்டி எடுக்க முடியும். அப்படி ஒரு இடர்பாடை ஏற்படுத்துவானுங்க. அந்த வந்து எப்படி வண்டி போய் கேட்டால் தரமாட்டான். அப்போ என்ன செய்வாங்கன்னா, வண்டியை நைட்டில் எங்கே நிறுத்தியிருக்காங்க அல்லது லோடு இறக்கிட்டு சாப்பிட போகிறாங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து பைக்கில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த ஓனருக்கே தெரியாமல், யார் அந்த ஓட்டிகிட்டு இருக்கிற ஓனருக்கு தெரியாமல் வண்டியை வந்து டக்குன்னு சீஸ் பண்ணி கொண்டு வந்து ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அதனால் சிசிங் ராஜாங்கிற பேர் இருக்குது, சிசிங் ராஜா ஆயிடுறான். சிசிங்கில் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால சிசிங் ராஜா ஆயிடுறாரு. சிசிங் ராஜா உடனே இங்கே மார்க்கெட் ரவின்னு சொல்லிட்டு நல்ல கில்லாடியாக இருக்கானோடனே மார்க்கெட் ரவி கூட போய் சேர்றாரு. தாம்பரத்துக்கு மார்க்கெட் ரவி பெரிய ரவுடி. அந்த ரவுடி கூட சேர்ந்தோடனே ரவுடித்தனம், மிரட்டி பணம் பறித்து ஏன் வந்து இரவும் பகலமாக சுற்றுறது, மிரட்டி ரவுடித்தனம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக பணம் வருமே அப்படிங்கிற மாதிரியான ரவுடித்தனத்தில் இறங்குறாரு, மிரட்டுறாரு, படம் பறிக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ படம் பறிக்க ஆரம்பித்ததில் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இவர் மீது அந்த தாம்பரம் சரகத்தில் பார்த்திங்கன்னா 6 கொலை வழக்குகள், 4 ஆயுத வழக்கு, 3 ஆள்கடத்தல் வழக்கு, 2 வழிப்பறி வழக்கு, 1 கூட்டு கொலை வழக்கு,
மொத்தம் 39 வழக்கு இருக்குது. எதிரி வந்து 8 முறை வந்து குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு. என்னங்க 8 முறை குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு. இவ்வளவு வழக்குகள் இருக்குது. ஆந்திராவில் போய் இது தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு பண்ண வழக்கு. இப்போ 39 வழக்குகள் இருக்கு இல்லையா, இவருக்கு ஏற்கனவே 38 வழக்குகள். இப்போ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இவர் வந்து நேற்று முன்தினம் வந்து கடப்பா பக்கத்துலேருந்து கைது பண்ணி இவரை கொண்டு வரும்போது இந்த வழக்கில் நான் வந்தது உண்மைதான். ஏற்கனவே வந்து இவர் வந்து யாரோட அசோசியேட் இந்த வழக்குள்ள ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குள்ள இவர் எப்படி வர்றாரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து இங்கே புன்னைபாலு அண்ட் கோ, அதன் பிறகு வந்து அஞ்சலை, அப்புறம் வந்து பொற்கொடி, அப்புறம் பொற்கொடி முடிச்சோன்னே ஹரிகரன் முடிச்சோன்னே மணலி மாத்தூர் சிவா, இவங்கெல்லாம் வந்து டீமாக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது அஞ்சலை என்ன சொல்கிறா, எனக்கு ஏற்கனவே அறிமுகமான என் கணவருடைய நெருங்கிய நண்பருமான இவர் ஆற்காடு சுரேஷுக்கு நண்பர், சிடி மணிக்கு நண்பர், சிடி மணிக்கு அறிமுகமானவர், ஆரம்பத்தில் நண்பர். இப்போ இவங்க 2 பேரும் என்ன டேர்ம்ஸில் இருக்காங்கன்னு தெரியல. சிடி மணி தென்சென்னையில் இருக்கிறதுனால சிடி மணியோட அப்போ நல்ல உறவில் இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து தனியாக வந்து கூலிப்படை இருக்கு. இவர் 1வது கூலிப்படை தலைவர். சிசிங் ராஜா தனியாக டீம் வச்சுருக்காரு. எங்கள் தாம்பரத்தில் கிட்டத்தட்ட 39-40 பேரை வந்து கையில் வச்சுருக்காரு. தாம்பரத்தில் இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப ஹைஃபையாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, விதவிதமான கார்கள் வாங்கிக்கிறது. அந்த கார்களில் வந்து தனக்கு கிடைக்கிற வருமானத்தில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கிற ஆளுங்களை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளை தேடுறாங்க இல்லையா, என்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டாங்க, எத்தனை பேர்த்த குற்றவாளியை சேர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுல கை தேர்ந்தவர். கிழக்கு கடற்கரை சாலையில் அப்பப்போ போய் அவருக்கு பதுங்கும் இடம் வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற சில பார்களுக்கு காவல்துறை அதிகாரிகளையே கூட்டிகிட்டு போய் அவருக்கு வாரம் விருந்து வைக்கிற பழக்கத்தையும் வச்சுருந்துருக்காரு. படப்பையில் விருந்து வைப்பார், அப்படி இல்லைன்னா வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் விருந்து வைப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிழக்கு கடை சாலையிலேயே அவர் இறந்து போயிடுவார். ஏன்னா இவர் ஆயுதங்களை பதுக்குதல், இவருடைய ஆட்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது, பிளானிங் பண்ணுறதுக்கெல்லாம் இவர் பயன்படுத்தின ஏரியா வந்து, ஏன் வந்து இவரை வந்து கிழக்கு கொலை நடந்தது வந்து செம்பியமாச்சே, இவர் எப்படி கிழக்கு பகுதிக்கு போனார் அப்படின்னு பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வந்து கிழக்கு கடற்கரையில் சில ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ரிசார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரிசார்ட்டில் வந்து பர்மனன்ட் தங்குறதும், அங்கே சிலரோட கொடுக்கல் வாங்கல, ஆயுதங்கள் எல்லாம் அங்கே பதுக்கி வைத்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இதில் தான் சம்பவ செந்தில்களை தேடிக்கொண்டிருந்த கடப்பாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்த தனிப்படை போலீஸார் நேற்றைய தினம் விசாரிச்சிருக்கிற போது இவர் வந்து சில ஆயுதங்களை வந்து அங்கே மறைச்சி வச்சிருக்கிறதாகவும், உள்ளே போய் ஆயுதத்தை இடறாங்க போது அங்கே ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சுருந்துருக்காரு. அந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து ஆஜர்படுத்தாமல் போலீஸ் நோக்கி சுட்டிருக்காரு. சுட்டும்போது வேளச்சேரி ஆய்வாளர் திரு விமல் வந்து அவர் வந்து அந்த டீமுக்கு வந்து எந்த ஸ்பெஷல் டீமுக்கு இன்சார்ஜாக போயிருக்காரு, அவரை நோக்கி சுடுறாரு. ஸோ ஆய்வாளர் திரு விமல் அவர்கள் வந்து கவுண்டருக்கு வந்து சுடுற பொழுது 2 குண்டுகள் வந்து அவருடைய மார்பில் பாய்ந்த போது அவர் வந்து உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து டெத்து டிக்ளேர்டை உடனே ராயப்பேட்டை மருத்துவமனையில் கொண்டு போயிருக்காங்க. ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து ஆர்டிஓ என்கொயரி வந்து அல்லது மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி வந்து விசாரித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்கொஸ்ட் முடிஞ்ச உடனே அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்போ அந்த அவருடைய மனைவி, இளம் மனைவி கை குழந்தையோடு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த பாடி முறையாக ஒப்படைக்கப்படும். அவங்க வந்து தன் கணவன் வந்து ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. தன் கணவர் மீது 39 வழக்குகள் இருக்குது, எல்லாமே ஆள் கடத்தல் வழக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 8 முறை குண்டர் சட்டத்தில்னு 8 வருஷம் உள்ளே இருந்திருக்காரு. அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட நாகேந்திரனுக்கு நண்பர், சிடி மணிக்கு நண்பர், காக்கத்தோப்பு பாலாஜிக்கு அறிமுகமானவர், இப்படி வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரவுடிகளோடும் தொடர்புடையவர். இப்படி ஒரு நபர் தான் வந்து இன்றைய தினம் வந்து இந்த காவல்துறை நடத்திய என்கவுண்டரில் வந்து இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்த 2வது என்கவுண்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எந்த வகையில் சார் சம்மந்தப்பட்டது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து அவங்க பிளான் போடும்போது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா தெரியும், பொன்னைபாலுக்குன்னு ஒரு டீம் வந்துச்சு.